நீ வருவ, கூட்டம் போடுவ, ஜனங்க சாவும். நீ பாட்டுன்னு எத பத்தியும் கவலைப்படாம நீ பாட்டுன்னு போயிடுவ. இத வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் யாரு? நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சரு. எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சரு. என்ன மீறி தான் என் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. என்ன மீறி ஒரு பாதிப்பு மக்களுக்கு வரும்னா, அது யாரா இருந்தாலும், எவனா இருந்தாலும் விடமாட்டேன். அப்படின்னு வச்சு சாத்தியிருக்கணும்னாரு. அப்ப நான் யோசிச்சேன். இவரு அனுபவசாலி 40, 45 வருஷம் அரசியல்வாதி. இப்ப இவரு இப்படி ஒரு நிலைப்பாடு சொல்றாருன்னா, அப்புறமா அத யோசிக்கும்போது என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும்னா, இப்ப பயந்துன்னு வீட்ல இருக்கிறார்ல, இன்னும் பயந்துக்கின்னு ஜெயில்ல இருந்திருப்பாரு. பயத்தோட உச்சத்துக்கே போயிருப்பாரு. ஏன்னா, இப்போ என்ன ஆகும்னா, அவர் இன்னொன்னுத்தையும் சொல்றாரு. இது என்ன எங்க போய் நிக்கும்னா, பெயில் வாங்குனதுக்கு அப்புறம் வெளில வந்தோனே, இவங்கலாம் வீராவேசம் பேசுவாங்க. இவங்கலாம் பொய்ய உண்மைன்னு மாத்த பார்ப்பாங்க. அந்த அந்த சக்தியும், அந்த விஷயமும் அவங்க கிட்ட இருக்கு. என்னோட பிரச்சனை அதுதான். அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இவரு அரசியல்வாதி. இன்னொன்னு சொல்றாரு. எதிர்த்தா தான் அரசியல். விஜய் எதிர்க்கிறான் அரசியலு. நம்ம அதுல காலதாமதம் பண்ணிட்டோம். சொல்லிட்டு திருமாவளவன் சொன்னது சரியான பாயிண்ட்டு. அது ஏன் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசு சங்கடப்படுறாரு. ரூ. 1000 குடுக்குறோம். பெண்களுக்கு படிப்புக்கு குடுக்குறோம். சத்துணவு, காலை உணவு போடுறாரு. ஒரு ஒரு முதலமைச்சர் என்னென்ன பண்ணணுமோ மக்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அத பத்தி பேச முடியல. டிவிய தொறந்தா கரூரு. வாட்ஸ்அப்ப பார்த்தா கரூரு. எங்கனா யார்கிட்டனா அந்த 10 பேர் கூடிக்கிற இடத்துல போய் பேசினா கரூர். எல்லார் வீட்லயும் விஜய், விஜய், விஜய்ன்னு பேசுறாங்க. உடனே சரி விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னா, அதுவும் கிடையாது. நாங்க செஞ்ச ஒரு சில விஷயத்த இந்த நேரம் வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம். இல்ல எங்க மேல எதனா தவறு இருக்குன்னா திருந்திக்கிற நேரம் இது. அதுல வந்து இது ஒண்ணுத்துக்கும் உதவாம இப்படி ஒரு கூட்டத்த போட்டு இப்படி பண்ணிவிட்டான். இது மேல எதுவும் நடவடிக்கை எடுக்காம அது அப்படியே தள்ளி தள்ளி போகுது. இந்த காலதாமதம் என்பது எங்களுக்கு நல்லதில்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு தனிப்பட்ட முறையில என்கிட்ட பேசுறாரு. அத வந்து நான் வெளியில சொல்ல முடியாது. யாரு? என்ன? ஏதுன்னு. இன்னொன்னு 4 மூத்த அதிகாரிகள் வந்து டெல்லி போறதுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, தமிழக அரசியல் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க சுத்தி. தேர்தல் வேற வரப்போகுது. இது எப்படி போகுமோ என்னாவோ தெரியும். ஆட்சி மாற்றம் வருமோ? இல்ல இதே ஆட்சி நிக்குமோ? இந்த இந்த பஞ்சாயத்துலாம் எதுக்கு? நாங்க டெல்லி போய் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு சிலர். அவங்களுக்கு வந்து இந்த அதிகாரிகள் திருப்பி திருப்பி அதே முகங்களை பார்த்து ஒரு சலிப்புத்தன்மை. இப்போ ஒரு 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 அரசியல் என்பது எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. இது எதுவுமே விஜய்க்கோ, விஜய் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஐயா ஜான் ஆரோக்கியசாமிக்கோ எள்ளளவும் தெரியாது.